கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி நமது தாய் மொழியாகிய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் சிறப்புகளை நன்கு அறிந்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ளனர். இவர்களால் தான் தமிழ் மொழி உலகமெங்கும் பரவி பறந்து விரிந்து வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. நீங்கள் பார்க்கும் இந்த பள்ளி தமிழ்நாட்டில் செயல்படும் பள்ளி அல்ல, அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் தமிழ் பள்ளி. ஆம், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் ஆவலும் ஆர்வமும் குறைந்து கொண்டே வரும் இந்த காலத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக அமெரிக்காவில் உள்ள வடக்கு கேரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் நகரில் தமிழ் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. முழுக்க முழுக்க தமிழ் மொழி மேல் பற்று கொண்ட தன்னார்வலர்களை கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தமிழ் பள்ளி. பள்ளி 2010 தொடங்கினது. 50 குழந்தைகளும் 10 தன்னார்வலர்களோட தொடங்கின பள்ளி. இன்றைக்கி 2024 14 ஆண்டுகள் கழித்து பெருசாக வளர்ந்து 500 குழந்தைகளோட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களோடு சேர்ந்து வளர்ந்து நிற்கிது. இந்த பள்ளி முழுக்க முழுக்க தன்னார்வலர்களாலேயே நடத்தப்படுற பள்ளிங்க. எல்லாருமே தமிழ் சமூகத்துக்கும் தமிழுக்கும் செய்கிற சேவையாக தான் இதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அதாவது பள்ளி வளர்கிறதுக்கு காரணமே தன்னார்வலர்களும் தமிழ் சமூகத்தோட என்ன சொல்கிறது உறுதுணையும்னு சொல்லலாம். வேலை மற்றும் படிப்பு காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்று அங்கேயே குடியுரிமை பெற்று வசிக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த அரசி நகர தமிழ் பள்ளி. 50 குழந்தைகள் மற்றும் 10 தன்னார்வலர்களை கொண்டு கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் தற்போது 500 மாணவ மாணவியரும் 90 தன்னார்வலர்களும் உள்ளனர். இந்த வீடியோல பிங்க்னா என்னன்னு சொன்னாங்க, யாராவது கவனிச்சீங்களா? சூப்பர். பிங்க்னா இளஞ்சிவப்பு. சொல்லு. சோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் இல்லைன்னு எழுதணும். நீ ஜி நீ குட் ஜாப். சி குட் ஜாப். அடுத்து என்ன இருக்கு? டி. மழலையர் மற்றும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. எல்லாம் சரி, அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து வரும் இந்த மாணவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக தமிழ் மொழியை கற்க வேண்டும்? எங்கள் சொந்த ஊர் கன்னியாகுமரி. நான் அமெரிக்காவுக்கு ஒரு வயசில் வந்தேன். நாங்கள் தமிழ் ஏதாவது தப்பு செஞ்சோன்னா எங்கள் மேலே கோவப்படாமல் நிதானமாக பொறுமையாக எங்களுக்கு அந்த தப்பை திருத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் தமிழ் ஆர்வம் வளர்வதற்காக இலக்கிய வட்டம், மாணவர் வட்டம் போன்ற அமைப்புகளை நடத்தி பல பேச்சாளர்களின் பேச்சை கேட்கும் வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு என் தமிழை இன்னும் நல்லா வளர்க்குறதுக்காண்டி பண்ணுறாங்க. இந்த தமிழை போய் நான் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட போய் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் சொந்த தமிழ் தாத்தா பாட்டி மட்டும் இல்லை, சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வடக்கு தெற்கு என 2 கிளைகளை கொண்டு மிகவும் கம்பீரமாக செயல்பட்டு வருகிறது இந்த தமிழ் பள்ளி. இங்கு வரும் மாணவர்கள் ஏதோ பெற்றோர் வற்புறுத்தலின் பேரில் வருவதில்லை. தாய்மொழியாம் தமிழ் மொழி மீது கொண்ட பற்றாலும் ஆசிரியர்களின் கனிவான அணுகுமுறையாலும் ஈர்க்கப்பட்டு தன்னார்வமாக வருகின்றனர். அவ்வளவு ஏன், இடப்பற்றாக்குறையால் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு சேர்க்கை கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் மாணவர்களும் உண்டு. மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களை உருவாக்கி படிப்புடன் சேர்த்து தமிழர்களின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்டவைகளையும் கற்பித்து வருகின்றனர். இங்கே மழலையிலேருந்து நிலை 8 வரைக்கும் 2 சிலபஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அமெரிக்கன் தமிழ் அகாடமி ATA, அப்புறம் மின்னசெட்டா
சிலபஸ் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு 3 கிரெடிட் வந்து கல்லூரியில் கிடைக்கும். இதை வச்சு அவங்க திருப்பி இன்னொரு லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அண்ட் சீக்கிரமாக அதை முடிச்சிடலாம். அண்ட் இதை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கல்வியும் கலாச்சாரமும் எடுத்துகிட்டு போகிறதுல பெருமையாக நினைக்கிறோம். இங்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் இதற்காக ஊதியம் எதையும் பெறுவதில்லை. ஆனால் அதற்காக எந்த வகையிலும் குறைவின்றி மெத்த படித்த நீண்ட முன் அனுபவம் வாய்ந்த தன்னார்வலர்களே இப்பள்ளியில் ஆசிரியர்களாக உள்ளனர். வாரத்தில் 2 நாள்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தமிழ் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வாரம் முழுவதும் வேலைக்கு சென்று வரும் அவர்கள் வார இறுதியில் ஓய்வெடுக்காமல் தமிழ் பள்ளிக்கு சென்று பாடங்களை கற்பித்து வருகின்றனர். இதேபோன்று பள்ளி படிப்பு, விளையாட்டு, கணினி என வாரம் முழுவதும் பிஸியாகவே இருக்கும் மாணவ மாணவியரும் வார இறுதியில் ஆர்வமுடன் இத்தமிழ் பள்ளிக்கு வருகின்றனர். அதிலும் பாரம்பரிய உடையணிந்து பள்ளிக்கு வருவது மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. கசட தபர சொல்லுங்க. யரல வளல ஞாயான நாமன. கடந்த 8 வருடங்களாக நான் தமிழ் பள்ளியில் படித்து முடித்து 2 வருடங்களாக நான் இங்கே உதவியாளராக வேலை செஞ்சுட்டு வருகிறேன். அதாவது ஆசிரியர் வகுப்பில் இல்லாத பொழுது வகுப்பை பார்த்துக்கொள்வது, கதை சொல்கிறது, வீட்டு பாடம் திருத்துறது, இது போன்ற சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு வரேன். தமிழ் பள்ளியில் நான் 8 வருடங்கள் படித்ததால் எனக்கு தமிழ் பேசும் ஆற்றலும் கொஞ்சம் எளிமையாகவே வந்தது. இது என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் மற்ற உதவியாளர்களால் தான் சாத்தியமாச்சு. ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் தேர்வுகள் நடத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழுக்கு மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவதையே கௌரவ குறைச்சலாக நினைக்கும் நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் இவர்கள் தாய்மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கற்பிப்பதிலும் கற்பதில் காட்டும் ஆர்வமும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இதுபோன்ற தமிழ் பள்ளிகள் உள்ளவரை நமது தமிழ் மொழியும் கலாச்சாரமும் கடல் கடந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்க செய்தியாளர் முனைவர் முத்துக்குமார் முருகேசன்.